Good morning students, I welcome you for the Sheba Group of School online class. So last class we have learned about the moment of inertia and center of gravity பத்தி பார்த்தப்போ. So the same moment of inertia in the uniform rod பத்தி பார்க்குறோம். Okay. So in moment of inertia means what? It's an expression in the torque and the angular momentum. ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி பார்ப்போம். ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம், ஒரு லாங் ராட் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்போது ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தாலுமே அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து எங்கே நம்மளுக்கு கால்குலேட் ஆகும் அப்படின்னு பார்த்தா அதோட சென்டர் பாயிண்ட். ஓகேவா? ஸோ அந்த ஒரிஜினில் தான் வந்து அது ஆக்ட் ஆகும். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட் நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னு பார்த்தா இட்ஸ் ஆக்ட் ஆன் த ஓ அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ எந்த ஒரு சர்க்குலர் மோஷனாக இல்லை ஒரு லென்த்தி ராடாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் ஸோ இட்ஸ் ஆக்ட் ஆன் த moment of inertia. Okay, so அந்த center of mass வந்து நம்ம ஒரு certain பாயிண்ட்டை வந்து ஒரு பர்டிகுலராக வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னும் போது இன் பிட்வீன் டிஸ்டன்ஸில். ஓகேவா? ஸோ அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து சம் டிஸ்டன்ஸ் தள்ளி ஒரு பாயிண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு ஸ்மால் மாஸ் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ எதனால் அந்த சென்டர் ஆஃப் மாஸ் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்டில் ஹோல் இதுவில் வந்து இருக்கும். ஸோ சம் டிஸ்டன்ஸ் தள்ளி வந்து ஒரு ஸ்மால் மாஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் அதிகமாக நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா மாஸ் வந்து அதோட கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும் இல்லையா? ஸோ நம்மளுக்கு இன்பிட்வீனில் டிஸ்டன்ஸில் வந்து நம்மளுக்கு மாஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஹியர் வி டேக்கன் ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் டார்க் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் ஃபார் ரிஜிட் பாடிஸ். ஸோ இட்ஸ் கன்சிடர்ட் as a bulk object அப்படின்றாங்க. ஸோ வி டேக்கன் as a one bulk object means the gravity is also very high. Okay. So we have taken the across m and r அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க மாஸ் அண்ட் த ரேடியஸ். ஸோ ஒரு சர்க்குலர் மோஷன் அப்படின்னும் போது அதோட ரேடியஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இன் பிட்வீன் சென்டர் ஆஃப் மாஸ்லேருந்து நம்மளுக்கு அதோட அந்த சர்க்கம்ஃபரன்ஸை வந்து பேஸ் பண்ணி நம்ம ரேடியஸ் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் டேக்கன் m. ஸோ m and r square. The quantity is called the moment of inertia. So in this bulk object which considered as a quantity is a moment of inertia அப்படின்றாங்க. So the point m1 and distance r is taken. So from the fixed axis, so the moment of inertia is given. So this moment of inertia point will be taken. So its inertia is equal to I. So I is equal to mi r square அப்படின்னு எடுத்துக்கிறோம். So moment of inertia is a bulk object அப்படின்னு எடுக்கும்போது I is equal to summation mi and r square அப்படின்னு எடுத்துக்கிறோம். Okay. So the moment of inertia is measured the rotational inertia அப்படின்றாங்க. So rotational axisல வந்து நம்மளுக்கு மாஸ் அதாவது அந்த ஆப்ஜெக்ட் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் ஒரு ரிங் எடுத்துக்கலாம். அக்லரேஷன் சென்ட்ரிபிட்டல் அக்லரேஷனில் பார்த்துருப்போம். ஒரு சர்க்குலர் மோஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் ஆக்ட் ஆகுது அப்படின்னும் போது ஸோ ஒரு ராட் ஒரு லென்த்தி ஸ்ட்ரிங்கில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ராடை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? சர்க்குலர் மோஷனில் ஆக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அந்த மோஷனில் ஆக்ட் ஆகும்போது அது என்ன ஆகும்? அதோட ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதோட ஆக்சிஸ் வந்து இட்ஸ் சர்க்குலேட் ஆன் ஒன் ஓன் ஆக்சிஸ். ஓகேவா? ஸோ ஒரு கிளாக் வைஸோ இல்லை ஆன்டி கிளாக் வைஸோ ஸோ சேம் டைரக்ஷனில் தான் அது மூமெண்ட் இருக்கும். ஸோ இட்ஸ் அ யூனிட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இட்ஸ் டேக்கன் kgm ஸ்கொயர். ஸோ டைமென்ஷனல் ஃபார்முலா எவ்வளோ என்ன வருது அப்படின்னு பார்த்தா ml ஸ்கொயர் அப்படின்றாங்க. ஸோ இன் ஜெனரல் த மாஸ் இஸ் அ இன்வேரியபிள் குவான்டிட்டி ஆஃப் மேட்டர். ஸோ எக்ஸப்ட் ஃபார் மோஷன் இட்ஸ் கம்பேரபிள் ஃப்ரம் த லைட். ஸோ திஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பாடி இஸ் டேக்கன் இன்வேரியபிள் குவான்டிட்டி அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இட்ஸ் டிபெண்ட் நாட் ஒன்லி த மாஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் but also the wave of mass is distributed. So in this rotation of the axis of rotation is taken. So to find the moment of inertia it's uniformly distributing mass. So இந்த இடத்துல நம்ம என்ன moment of inertia கன்சிடர் பண்ணுறோம் ஃபைண்ட் பண்ணுறோம் போது நம்மளுக்கு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனாக வந்து மாஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ எப்படின்னு பார்த்தா ஒரு சென்டர் பாயிண்ட் ஆக்ட் ஆகும்போது நம்மளுக்கு யூனிஃபார்மாக வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம த்ரோ பண்ணுறோம். ஸோ அதோட மாஸ் கால்குலேட் பண்ணும்போது எப்படி இருக்குது? சேம் மாஸ் வந்து கால்குலேட் ஆகுது எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும். பிகாஸ் ஆஃப் டைம் ட்ராவல் வில் பி சேம். ஸோ இனிஷியல் டு த ஃபைனல் வெலாசிட்டி இன் பிட்வீன் நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. ஸோ பட் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பாடி இஸ் கன்சிடர்ட். ஸோ இட்ஸ் ரெஸ்பெக்டட் டு த ஆக்சிஸ் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் பாயிண்ட் கேன் பி ரிட்டன். ஸோ இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் ஃபார்மில் எடுத்துக்கிறோம். ஸோ ஸ்மால் மாஸ் அண்ட் ஸ்மால் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு எடுக்கும்போது ஸோ di is equal to dm r square அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ ஹியர் வில் பி டேக்கன் த லென்த்தி ராட். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ரெண்டு ராடாக வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ராடில் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஸோ சம் டிஸ்டன்ஸில் வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து டைப் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ மாஸ் வந்து இங்கே இருக்குது சென்டரில். ஸோ இன்னொரு ராடில் பார்க்கும்போது நம்ம வந்து சென்டரில் வந்து ஒரு நியர்பை ஏரியாஸ்லேயே வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் மாஸ் வந்து இங்கே இருக்குது அப்படின்னும் போது ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ கிட்ட இருக்கும். அதாவது மாஸ் m1 m2. ஓகே. ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. ரெண்டு ஆப்ஜெக்டை வந்து கிட்ட இருக்கும்போது அதோட மாஸ் இன் பிட்வீன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும்?
ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாலுமே அது பக்கத்தில் இருக்க ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது வந்து ட்ராவல் வந்து சேமாக இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அதிகமாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் அதிகமாகும்போது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது கம்மியாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ ஹியர் வில் பி டேக்கன் di is equal to dm r square. dm means m is a mass. ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தள்ளி ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அந்த பாயிண்ட் தான் வந்து மாஸ் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறோம். ஸோ dm will be taken. ஸோ it's axis x axis, ஸோ dx. ஸோ in between distance calculated on L. ஸோ நம்ம L வந்து ஒரு ஃபுல் ஃப்ரேம்க்கு வந்து நம்ம L அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இதோட ஹாஃப் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தா ஸோ L divided by 2 அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கிறோம். L divided by 2. ஸோ இட்ஸ் a x axis. ஓகே, ஸோ x will be taken. ஸோ L divided by 2 plus L divided by 2 is equal to 2L divided by 2. ஓகே, கால்குலேட் ஆகிடுது. ஸோ di is equal to dm r square, di is equal to dm x square அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ r is a radius. ஸோ நம்ம சர்க்குலர் ஃப்ரேமில் இருக்கும்போது ரேடியஸ் வந்து r சொல்லி கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இங்கே r என்னவா கிடைக்குது, எக்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ r x அப்படிங்கும்போது x square அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ டென்சிட்டி டிவைடட் பை லாம்டா. லாம்டா இஸ் அ வேவ் லென்த். ஸோ வேவ் லென்த் ஆஃப் திஸ் ராட், ஸோ லாம்டான்னு எடுத்துக்கிறோம், இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை வால்யூம். ஸோ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு mass divided by volume. So volume will be calculated on the object. So m divided by L. dm is equal to lambda dx அப்படின்னு சொல்லி calculate பண்ணிக்கிறோம். So lambda is equal to m divided by L அப்படின்னு எடுத்துக்கிறோம். So dm is equal to lambda dx அப்படின்னு எடுக்கும்போது m divided by L dx. dx will be substituted. So அப்போ differentiate பண்ணும்போது integrate பண்ணுறோம். So limitation will be applied. ஸோ இன்டெகிரேட் பண்ணும்போது ஸ்மால் மாஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்மால் மாஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோன்னு சொல்லி கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ di is equal to m divided by L அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து பெரிய சென்டர் ஆஃப் மாஸ். ஓகேவா? ஸோ m அப்படின்னு எடுத்துக்கிறோம். dx dot x square. ஸோ I is equal to m divided by L integration x square dx. ஸோ I is equal to m divided by L. ஸோ x square நம்ம லிமிட்டேஷன் இது பண்ணும்போது என்ன ஆகும்? ஸோ இந்த ஃபார்முலா தெரியும்ல எல்லாருக்கும், எக்ஸ் n minus 1 n minus 1 அப்படின்னு சொல்லிட்டு, சாரி n plus 1. ஓகேவா? ஸோ இங்கே மைனஸ் இல்லை, அதனால ப்ளஸில் போடுறோம். ஸோ ப்ளஸ் 1 அப்படின்னு எடுக்கும்போது எக்ஸ் 2 plus 1 அப்படின்னு எடுக்கும்போது எக்ஸ் 3 ஆகிடுதா. ஸோ எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3, இட்ஸ் அ லிமிடேஷன் அப்ளை L divided by 2. ஓகே, ஸோ L divided by 2 வந்து நம்மளுக்கு அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். பிகாஸ் ஆஃப் நம்ம சென்டர் மிட் பாயிண்ட்டுக்கு இந்த சைடில் வரதெல்லாம் வந்து பாசிட்டிவ் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த சைடு வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ மைனஸில் எடுக்கும்போது எதனால் நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரியணும் அப்படின்றதுனால ரெண்டு எல்லும். ஸோ எல் கியூப் டிவைடட் பை 8 ஆகிடுது பிகாஸ் ஆஃப் எல் டிவைடட் பை 2. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணும்போது 3 ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, கால்குலேட் ஆகுது 9. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 8 மைனஸ் எல் கியூப் டிவைடட் பை 8, இட்ஸ் டிவைடட் பை த 3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ m டிவைடட் பை L கியூப் டிவைடட் பை 24. எதனால்? ஸோ 8 அண்ட் 3 கால்குலேட் ஆகும்போது 24 ஆகிடுது. ஸோ L கியூப் டிவைடட் பை 24. ஸோ m டிவைடட் பை L 2L ஆகிடுது. L கியூப் என்னவாயிடுது, 2L. ஸோ L கியூப் ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு 24 வந்து என்ன ஆகுது, கேன்சல் அவுட் ஆகுது. ஸோ டூ டேபிள்ஸில் கேன்சல் அவுட் ஆனதோ I is equal to ml டிவைடட் பை 12. இட்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்கொயரில் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ ஐயோட இனர்ஷியா ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஸோ இனர்ஷியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் ஈக்குவல் டு மாஸ் பர் லென்த் டிவைடட் பை த லென்த் இஸ் கன்சிடர்ட் அஸ் இட்ஸ் டிவைடட் பை 12 அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன் யூனிஃபார்ம் ராட் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் த ஒரிஜின் வில் பி டேக்கன் இன் த ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஸோ இட்ஸ் கன்சிடர்ட் த சென்டர் ஆஃப் மாஸ். Then the geometrical center of rod will be considered. So the rod is now along the x-axis. So in the rod என்ன இதில் இருக்குது, x-axisல தான் இருக்குது இல்லையா. So we taken a infinitely small mass dm and the distance x will be calculated. So இப்போ நம்மளுக்கு இதோட moment of inertia வந்து ராடில் வந்து எங்கே கிடைக்குது, ஸோ இட்ஸ் calculated on 2L. ஓகேவா? ஸோ அதோட x-axis வந்து நம்மளுக்கு I divided by 1 divided by 12 வந்து கிடைக்குது. So it's a mass per unit length. So here we taken as moment of inertia in the uniform ring. Okay, so uniform ring அப்படின்னு எடுக்கும்போது நம்ம ring shape அப்படின்னாலே circular motion தான் ஆக்ட் ஆகுது அந்த இடத்துல. ஸோ circular motion எடுக்கும்போது அதோட ஆக்சஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், ரேடியஸ் வந்து இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம்.
ஸோ ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் தள்ளி வந்து ஸோ ஏரியா ஆஃப் த ஏரியா வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் த காயில். ஸோ dm டிவைடட் பை dx. ஸோ dm வந்து நம்ம ஒரு செப்பரேட் மாஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம், ஸ்மால் மாஸ். ஓகே, ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் தான் நம்மளுக்கு மாஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ ஒரு ஸ்மால் மாஸ் அப்படின்னு எடுக்கும்போது ஒரு பர்டிகுலர் ஏரியாவை கவர் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அதோட ஆக்சஸ் வந்து இட்ஸ் டேக்கன் as dx. ஸோ here also the moment of inertia will be taken. So di is equal to dm x square will be taken. So x square is the axis travel in the x axis. So di is equal to dm r square. So r is the radius. So radius act on the downward and upward direction. So two radius will be considered. So r1 and r2. So r square will be calculated. So lambda is a wavelength. Wavelength is equal to mass divided by v. So m divided by 2 pi r. 2 pi நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, ஒரு வேவ் ஃபார்ம் அப்படின்னு எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், ஸோ அப்ஸ்டர் அண்ட் டவுன்ஸ்டர் வந்து ஃபுல் வேவ் கால்குலேட் பண்ணும்போது 2 pi. ஸோ 2 pi அதாவது ஏரியா கவர் பண்ணுறது. ஸோ 2 pi r அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ dm is equal to lambda dx அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ மாஸ் டிவைடட் பை 2 pi r dx. ஸோ இன்டெகிரேஷன் di is equal to இன்டெகிரேட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ மாஸ் டிவைடட் பை 2 pi r dx r square. ஸோ சேம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எதில் பார்த்தோம், இட்ஸ் டேக்கன் as a rod. ஓகே, ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ராடில் வந்து நம்மளுக்கு ஆக்ட் ஆகுது வந்து நம்மளுக்கு அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் ஆகுது, ஸோ ஏரியா ஸ்மால் மாஸ் கவர் பண்ணும்போது ஸோ அதோட சென்டர் ஆஃப் இனர்ஷியா வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்து நம்ம ரிங் ஷேப்பில் இருக்கும்போது இதில் இனர்ஷியல் ஃப்ரேம் வந்து ஆக்ட் ஆகுது வந்து ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஸோ I is equal to m r square divided by 2 pi r. It's integrated dx. So m r square is equal to divided by 2 pi r. So integrate பண்ணும்போது dx வந்து x ஆகிடுமா. So m r square divided by 2 pi r. So 2 pi minus 0. Okay, so 2 pi is a final ratio. It's a initial ratio. Okay, so it's taken as a 2 pi r. Okay, so 2 pi r minus 0. So I is equal to ஃபைனலாக நம்மளுக்கு என்ன ஆகுது, 2 pi and 2 pi வந்து கேன்சல் அவுட் ஆகுது. ஸோ m r square. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இந்த ரிங் வந்து நம்மளுக்கு மாஸ் and the radius will be calculated. Okay, it's equal to the, it's taken as a moment of inertia. Okay, in the uniform ring. So it's considered as a search ring of the mass, its thickness dr and the radius r. So it will be taken. So and the dx is a length and dm is located on the distance r. So it's a radius of ring. Its axis on the moment of inertial frame. So its a length of this ring is circumference 2 pi r. Okay, so the mass is uniform distributed. The mass per unit length is this length value. Okay, so the wavelength value on the lambda is equal to mass divided by length. So it's a moment of inertia is I will be calculated. Okay, so ஃபைனலாக நம்மளுக்கு இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன ஆகுது, ஒரு ஸ்மால் மாஸ் அப்படின்னு எடுத்தாலே அதை நம்ம ஃபைனல் இன்டெகிரேஷனில் தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனல் வேல்யூ என்ன கிடைக்குது, I is equal to m r square கிடைக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இந்த யூனிஃபார்ம் டிஸ்க். ஓகே, ஸோ டிஸ்க் ஷேப் அப்படின்னு எடுக்கும்போது நம்மளுக்கு டிஸ்க் வந்து சேம் சர்க்குலர் மோஷனில் தான் இருக்குது, பட் ஸ்லைட்லி சேஞ்ச்டு. ஓகேவா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த யூனிஃபார்ம் டிஸ்க் பற்றி பார்க்குறோம் இப்போ நம்ம. ஸோ இட்ஸ் கன்சிடர் த டிஸ்க் மீன்ஸ், ஸோ அதுவும் வந்து ஒரு சர்க்குலர் மோஷனில் தான் ஆக்ட் ஆகுது. ஓகேவா, ஸோ ஒரு ரொட்டேட்டிங்கில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஏரியா வந்து நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ அந்த ஏரியா வந்து நம்ம dm அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ ஒரு பர்டிகுலர் மாஸ், ஸ்மால் மாஸ், ஸோ dm அப்படி எடுத்துக்கிறோம். இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் வந்து dr அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இட்ஸ் ட்ராவல் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். இட்ஸ் இதோட டென்ஷன் வந்து எங்கே ஆக்ட் ஆகும், அப்வர்டில். ஓகேவா, ஸோ இட்ஸ் டேக்கன் as a radius. So it's considered the disk of mass m and radius r. Its disk is made up of many infinities. So its small ring as shown. So it's considered the one search ring of the mass is dm. Okay, so ஒரு search ringoட அந்த ஒரு mass வந்து நம்மளுக்கு dm அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். So இதோட thickness dr. So it's a radius r. The moment of inertia is di. Of this ring, small ring is taken. di is equal to dm. It's based on the radius. Okay, so it's r. So the mass is uniformly distributed. It's per unit area. So it's a sigma is equal to mass divided by area ன்னு எடுத்துக்கிறோம். So m is equal to pi r square. So m divided by pi r square. It's a area covered. So the mass of infinity small ring it's taken. So where the term 2 pi r square. So நம்மளுக்கு radius என்ன கிடைக்குது, 2 pi அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகே,
So here will be taken di is equal to dm r square. So di is equal to dm r square வந்து consider பண்ணிக்கிறோம். So wavelength of lambda is equal to m divided by v. So m divided by pi r square. Pi r square area of the circle. So dr is equal to lambda dr அப்படின்னு எடுத்துக்கிறோம். So m divided by lambda ஓட வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ lambda is equal to m divided by pi r square போட்டிருக்கோமா? ஸோ pi r square 2 pi r dr. So it's based on the radius dr. So 2 pi r வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ 2 pi r dr, r is the radius. ஸோ r வந்து நம்ம r cube அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். dr வந்து செப்பரேட் பண்ணிக்கிறோம். ஸோ I is equal to m. So integrate will be in form. So we taken as a limitation application. So m 2 pi divided by pi r square. So m 2 pi divided by pi r square வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். So r 4 divided by 4 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். So r4 is equal to initial to the final velocity. Initial is taken as a 0 and final is taken as radius r. So m 2 pi divided by pi r cube. So r4 divided by 4. So 4 cancel out ஆகுது 2 கூட. So pi and pi will be cancelled out. So ஃபைனலாக என்ன கிடைக்குது? m r square divided by 2. ஓகே, ஸோ இந்த r square வந்து கேன்சல் அவுட் ஆகுது. ஓகேவா? ஸோ ஒரு r square கேன்சல் அவுட் ஆகுது. ஸோ m r square only substituted. ஸோ I is the inertial frame of the disk. ஓகே, ஸோ நம்ம ஒரு ஹோல் டிஸ்கோட மாஸ் வந்து ஒரு பர்டிகுலர் மாஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின் போது ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் ஏரியா மட்டும் கவர் பண்ணி அதோட மாஸை கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? I is equal to m r square divided by 2 because of small mass. ஓகே, ஸோ அப்போ ஒரு ஹோல் மாஸ் அப்படின்னு எடுக்கும்போது I is equal to m r square. ஸோ அது வந்து நம்ம சர்க்குலர் ரிங்க்கு வந்து கால்குலேட் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ டிஸ்க்கு கவர் பண்ணும்போது ஒரு half circumference ஏரியா. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து டிவைடட் பை 2ல் வருது. அங்கே வந்து ஸ்ட்ரெயிட் m r squareல கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஹியர் வில் பி டேக்கன் as a the moment of inertia of the uniform disk. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ திஸ் moment of inertia என்ன பார்த்தா அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் மாஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது அதோட இனிஷியல் ஃப்ரேமில் கால்குலேட் ஆகுது தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அதோட மொமெண்ட் ஓகே மொமெண்டம் ஹோல் மொமெண்டமும் வந்து கால்குலேட் பண்ணுறதா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ தென் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் ராடில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பாத்தில் வந்து ஆக்ட் ஆகும்போது அதோட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குது? I is equal to 1 divided by 12 m l square அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதே வந்து மொமெண்ட் ஆஃப் ரிங்கில் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு யூனிஃபார்ம் ரிங்னும் போது சேம் சைஸ் ரிங்காக தான் இருக்கும். ஓகே, ஸோ இன் பிட்வீன் அதோட டிஸ்டன்ஸ் கவரேஜும் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ ரேடியஸ் சேம். ஓகே, ஸோ அதில் பார்க்கும்போது I is equal to m r square. ஸோ ஈக்குவல் டு த மாஸ் அண்ட் த ரேடியஸ். ஸோ இனர்ஷியா இஸ் ஈக்குவல் டு த மாஸ் அண்ட் த ரேடியஸ். ஸோ நெக்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் டிஸ்க் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ திஸ் டிஸ்கில் வந்து நம்மளுக்கு சேம் சர்க்கம்ஃபரன்ஸ் ஏரியா வில் பி கவர். ஸோ ஸ்மால் ஏரியா ஆஃப் மாஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது டிவைடட் பை 2ல் வருது. ஸோ I is equal to 1 divided by 2 m r square. ஸோ நம்ம இப்படி கூட போட்டுக்கலாம். இதை வந்து 1 divided by 2 கால்குலேட் பண்ணிவிட்டு m r square அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், I hope you all understand today video class. We will see in the next class. Thank you.